இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பொட்டேட்டோ எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு 2 சில்லியும் போட்டுக்கலாம். அவங்க காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச சிக்கனை வந்து அதில் போடணும். அவ்வளோ போட்டாச்சு. நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம். ஒரு கை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டிக்கலாம். வந்து கேரளா ஸ்டைல் எம்டி சிக்கன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இந்த நம்ம வச்சுருந்த மசாலெல்லாம் சிக்கனில் கொட்டணும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். புதினா வந்து நல்லா வாசனையாக இருக்குன்றதுனால போடுறோம். வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் கேஷ் போடலாம். இலையெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, தண்ணியாக வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும். கறி நல்லா உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. ஏன்னா வந்து சிக்கன் தண்ணியில் நம்ம சேமா அளவு போடல, அதனால போதும்ல. நூண்ணா போதும் சார், அது சொல்ல தேவையில்ல. வரைக்கும் வேணால் மசாலா நிறைய போட்டுருங்களா. மிளகாத்தூள் கரையாக நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் சிக்கன் ரெடி ஆகிடும். கேரளா ஸ்டைல் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் வாங்க. கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.